எதுக்கு தலைப்பாடா வச்சுக்கின்னு நாங்க இங்க கத்தின்னு இருக்கிறோம்? ஏமா உக்காரு, வீட்டுல உக்காந்து டிவில பாரு, எதுக்கு நீ அங்க போய் ஆணிய புடுங்கணும் அப்படின்னு நம்ம தலைப்பாடா அச்சுன்னு தானே இருக்கிறோம். ஆனா இல்ல, பாப்பேங்க தளபதிய, போயங்க விஜய பாப்போன்ட்டு போனா இப்படித்தான் நடக்கும். ஏன் அங்கங்க வீட்டுல உக்காந்து டிவில பாக்கல? அப்படின்னா விஜய பார்த்தாகணும். போனாங்க, எவனோ திருடுனா. ஆனா அங்க அவங்க பேட்டி கொடுக்கும்போது 4 இந்திக்காரனுங்க என் பக்கத்துல நின்னானுங்க. ஏன்னா பக்கத்துல டிவி கேக்காரன்லாம் இருக்கிறான், கேள்வி கேட்பான். அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு மிரட்டி இருப்பான். உடனே இந்திக்காரன் தான் பாக்குறதுக்கு வரானா? இந்திக்காரன் விஜய் சாரா, பிஆரியன். சோ இப்போ இதை யார் கண்டுபிடிச்சு கொடுக்கணும்? டிவிகே விஜய். டிவிகே விஜய் கண்டுபிடிச்சு கொடுப்பாரா? ஆமா. கம்ப்ளைண்ட் யாருக்கு? எதுக்குங்க போலீஸ்ட்ட கொடுக்கணும்? ஆமா, நான் என்ன பேசிட்டு இருக்கேன் எல்லாம் எதுக்கு போலீஸ்? ஏன் கம்ப்ளைண்ட் இப்போ எப்படி இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? இப்போ விஜய் கிட்ட கொடுங்க. விஜய் கண்டுபிடிங்க. இது மாதிரி உங்க மீட்டிங்க்கு வந்தேன், எப்படியோ காவல்துறை போடுறப்ப கட்டுப்பாடு எதையோ உங்க ஆளுங்க மதிக்கல, அப்புறமா என் காவல்துறை கிட்ட போறீங்க, விஜய் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. விஜயோட ரசிகர்கள் மாவட்ட செயலாளர்லாம் தேடி உங்களுக்கு 4,000 செயினை ஒப்படைப்பாங்க. விஜய் பார்த்து பாரு எல்லாமே.